தமிழகமே எதிர்பார்த்துட்டு இருந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 600க்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் டியூட்டி அண்ட் ஆஃபீஸர் கமிஷன் எஸ்எஸ்சி லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதா உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 56,100 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்டு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 31/12/2024 ஒரு மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. 31ஆம் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதிலையும் ஜாயின் பண்ண வந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காஸ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்துடுவீங்க. இதோடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா aircraft.nic.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிடலாம். உங்களுக்கான வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடும். இதோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து இதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் அண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஆக்ட் 2025க்கான ஃப்ளையிங் கிரவுண்ட் ஸ்டாப் டெக்னிக்கலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் கிளிக் ஏர்னு சொல்லிட்டுன்னு இருக்குது. அந்த கிளிக் ஏரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆயிரும். இந்த வியூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் அண்ட் ஹிந்தியில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது அந்த லாங்குவேஜில் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். இதுதான் இதுக்கான நோட்டிஃபிகேஷன். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் லிமிட்டட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் கமிஷன் ஆஃபீஸர்ஸ் ஃப்ளையிங்காகவும் அண்ட் கிரவுண்டு டியூட்டிக்காகவும் அண்ட் டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் பிரான்ச்சஸ்க்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் மூலிமா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விட்டுருக்காங்க. அண்டு இதுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிசம்பர்லேருந்து உங்களுக்கு 31 டிசம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அஃபிஷியல் கேரியர் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா கேரியர்ஸ் இந்தியன் airforce.cdac.in அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அப்படி இல்லைனா AFCET இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலும் உங்களுக்கான வரும். இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ளையிங் பிரான்ச்சுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் வித் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர் டிகிரி கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60% வரைக்கும் உங்களுக்கு வந்து மார்க் பர்சன்டேஜ் வந்து இருக்கணும். அண்டு பிஇ பிடெக் டிகிரி இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60% உங்களுக்கு வந்து மார்க் இருக்கணும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் பிரான்ச்சுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th +2ல் நீங்கள் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸை வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். அண்ட் 4 இயர் வந்து பார்த்தீங்கன்னா வித் 4 இயர் டிகிரி போஸ்ட் கிராஜுவேட்டு அப்படி இல்லைனா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் முடிச்சிருந்தால் போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் கிரவுண்டு டியூட்டி நான் டெக்னிக்கல் அண்ட் டெக்னிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாஸ்ட்டில் வந்து நீங்கள் டிகிரி நீங்கள் டிசிப்ளினாக ஏதாவது ஒரு கோர்ஸ் முடிச்சிருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு பிகாம் டிகிரி எஜுகேஷன் அண்ட் MBA MCA இந்த மாதிரி முடிச்சிருந்தா ஓகே. அண்டு NCC ஸ்பெஷல் என்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளையிங் பிரான்ச்சுக்காக 10th +2ல் நீங்கள் ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் நீங்கள் படிச்சிருந்தா போதும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிராஜுவேட்டில் மினிமம் வந்து 3 இயராவது நீங்கள் டிகிரி கோர்சஸ் வந்து முடிச்சிருக்கணும். அப்படி முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு மாஸ்ட்ராலஜியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th +2 நீங்கள் படிச்சிருந்தாவே போதும். மற்றும் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரி இவங்க கொடுத்துருக்கிற எந்த டிபார்ட்மெண்ட்டு கேட்டிருக்காங்களோ உங்களுக்கான எஜுகேஷன் என்னவோ அது அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எதுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அண்ட் வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் SSCக்காகவும் அண்ட் ஃப்ளையிங் பிரான்ச் கிரவுண்டு நான் டெக்னிக்கல் அண்ட் டெக்னிக்கலுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. AFCET என்ட்ரிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளையிங்க்கு உங்களுக்கு 21 வேக்கன்சி, மெயிலுக்கு அண்ட் ஃபீமேலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மெயிலுக்கு 21 வேக்கன்சி, ஃபீமேலுக்கு வந்து 9 வேக்கன்சியும். அண்டு கிரவுண்டு அதாவது கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கலுக்காக வந்து பார்த்திங்கன்னா
மெயிலுக்கு 95 வேக்கன்சி அண்டு 53 வேக்கன்சியும் அண்டு ஏஇ ஃபீமேலுக்கு வந்து 27 வேக்கன்சியும் அண்டு ஏஇஎம்முக்காக உங்களுக்கு 14 வேக்கன்சிஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கலுக்காக வந்து பார்த்திங்கன்னா வெப்பன் சிஸ்டம்காக உங்களுக்கு டபிள்யூஎஸ் பிரான்ச்சில் 14 வேக்கன்சிஸும் அண்டு மெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷனில் 42 வேக்கன்சியும் அண்டு எல்ஜிசிஎஸ்ஸில் 13 வேக்கன்சி அண்டு ஆக்டில் 11 வேக்கன்சி, எஜுகேஷனில் 7 வேக்கன்சி அண்டு மெட்டில் 7 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்பன் ஹேண்டலிங்க்கு 3 வேக்கன்சி அண்டு அட்மிஷனுக்கு 11 வேக்கன்சி அண்டு எல்ஜிஎஸ்க்கு 3 வேக்கன்சி அண்டு அக்கௌண்டண்ட்டுக்கு வந்து 2 வேக்கன்சி, எஜுகேஷனுக்கு 2 வேக்கன்சி அண்டு மெட்டுக்காக உங்களுக்கு வந்து 2 வேக்கன்சி. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 500க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு பெனிஃபிட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரிக்கு ஃப்ளையிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10% இவங்க கொடுத்துருக்குற அந்த 500 வேக்கன்சியில் 10% சீட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிடிஎஸ்சி வேக்கன்சியில் வந்து பிசிக்காக உங்களுக்கு 10% சீட்டு வந்து என்சிசிக்காக எஸ்எஸ்சியில் உங்களுக்கு ஒதுக்கிடப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. என்சிசி சர்டிஃபிகேட் இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸே 10% வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. என்சிசி சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மெரிட்டில் வந்து என்சிசி சர்டிஃபிகேட் தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. அதனால தான் உங்களுக்கு என்சிசிக்காக உங்களுக்கு 10% சீட் வந்து அவுட் ஆஃப். இந்த ஜாபுக்கான எலிஜிபிள் கேட்டகரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா அன்மேரிடு வந்து நீங்கள் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ளைங் பிரான்ச்சுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 20 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 24 வயசு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஜூலை 2026 அன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு கிரவுண்டு என்ட்ரி அதாவது கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கலுக்கு பிரான்ச்சஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 வயசுலேருந்து 26 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அண்டு எப்படி உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இந்த இது ஸ்டெப்பை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ட்ரைனிங் பீரியட் உங்களுக்கான டியூரேஷன் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரவுண்டு டியூட்டிக்காக தனியாகவும் அண்டு டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கலுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக உங்களுக்கு டியூரேஷன் பீரியட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்து ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் அண்ட் டெக்னிக்கல் பிரான்ச்சஸ்க்கு வந்து 52 வீக்ஸும் அண்டு பேனுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 62 வீக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் டியூட்டி உங்களுக்கெல்லாம் ட்ரைனிங்கில் இருக்கிற போதே உங்களுக்கு ஃப்ளையிங் ஆஃபீஸருக்காக 56,100 ரூபாயிலேருந்து உங்களுக்கு 1,77,500 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வரைக்கும் இருக்கும். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே ஒரு சேலரி தான் இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஃப்ளையிங் ஏரியாவில் வந்து டிரான்ஸ்போர்ட் அலவுன்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான அலவுன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ளையிங் டிரான்ஸ்போர்ட் அண்ட் டெக்னிக்கல் அண்ட் ஃபீல்டு ஏரியா அண்ட் ஸ்பெஷல் கம்பரேட்டிவ் அண்டு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அண்ட் சேச்சின் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டியூட்டி பார்க்குற இடத்துக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான அலவுன்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கும். அந்த அலவுன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,70,000 வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஆகும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.2 crore மேலே வந்து பார்த்திங்கன்னா 1 இயருக்கு வந்து உங்களுக்கு ஹேண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்பெஷல் என்ட்ரி முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரிக்கு வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்சிசி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சான்ஸை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதுங்க. இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு கேண்டிடேட்ஸ் ரிஜிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 550 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டியோட உங்களுக்கு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரிஃபண்டபிள் ரீசார்ஜ் தான். 550 ரூபா நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி எல்லாம் இருக்காங்க இல்லையா, என்சிசி சர்டிஃபிகேட் இருக்கிறவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸஸே கிடையாது அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. அண்ட் இந்த ஜாபுக்கு ஏதாவது உங்களுக்கு டவுட்டு அந்த மாதிரி இருக்குன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த 12 நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்டு இதுக்கான ப்ராசஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் 9 உங்களுக்கு 6 மணி வரைக்கும் நீங்கள் எப்போனாலும் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம்
அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான இந்தியன் ஆர்மி இருந்தாலும் சரி, ஏர்ஃபோர்ஸ், நேவி, இந்த மாதிரி எந்த கவர்மெண்ட் ஜாப் இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், எந்த கவர்மெண்ட் ஜாப் இருந்தாலும் நம்ம சேனல் வந்து உடனே அப்டேட் பண்ணிடுவோம். அண்ட் இதுக்கான இது செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்காங்க. அண்டு லைஃப் அண்ட் IAFும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான மாடல் கொஷின் பேப்பர்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கொடுத்தது கிடையாது. ஆஃபீஸர் லெவலில் போஸ்டிங் வந்து 500க்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. மெயில் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். இதுக்கு அப்ளை எப்படி பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்ளை பண்ணுறது எப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட்டும் பண்ணுறேன். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.